Assalamualaikum. Hi viewers, welcome to Inaaya's kitchen recipe. இன்னைக்கு சீதாப்பழம் வச்சிட்டு கஸ்டர்ட் ஆப்பிள் வச்சிட்டு நம்ம ஒரு மில்க் ஷேக் பண்ண போறோம். பாருங்க, இந்த மாதிரி பல்ப்பு வந்து நம்ம எடுத்தாச்சு. கஸ்டர்ட்லேருந்து சீதாப்பழத்துலேருந்து இந்த மாதிரி எடுத்தாச்சு. இதை நம்ம வந்து மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம். கொஞ்சம் பொறுமையாக தான் அந்த விதையை எடுக்கணும், அதனால் கொஞ்சம் லேட்டாக தான் ஆகும். ஐஸ் க்யூப், பால் வந்து ஒரு 3/4 டம்ளர் மாதிரி நான் எடுத்திருக்கேன். சர்க்கரை வேணும்னா சர்க்கரை போட்டுக்கோங்க. நான் மில்க்மேட் போடுறேன். உங்களுக்கு தேவையான அளவு மில்க்மேட் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இதை மிக்ஸி நம்ம சீதாப்பழம் மில்க் ஷேக்கு ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதை மாற்றிக்கலாம்.